ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் நான் என்ன அளவு வந்து மிளகாத்தூளுக்கு என்ன அளவு மிளகா செலவுலாம் வாங்குவேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அளவு போட்டால் எனக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் அதே அளவு தான் போடுவேன். உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு சொல்கிறேன். நான் உங்களுக்கு விருப்பம் தான் நான் போடுற அளவே போட்டு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் எடுத்திருக்க அளவு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா எனக்கு சொன்ன அளவு இது. எங்கள் அம்மா வந்து இதை மாதிரி 2 மடங்கு எங்கள் அம்மா அரைப்பாங்க. நான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சமாக வேணுன்றதுனால அதில் பாதி எங்கள் அம்மா சொன்ன அளவில் பாதி அரைச்சிக்கிறேன். என்னென்ன அளவுன்னு சொல்கிறேன் நான். தனியா வந்து 1 கிலோ, வர கொத்தமல்லி 1 கிலோ, காஞ்ச மிளகா 1/4 கிலோ. 1/4 கிலோ காஞ்ச மிளகாய்க்கு தனியா 1 கிலோ தான் போடுவேன். காரம் கரெக்டாக இருக்கும். நான் 1/4 கிலோ காஞ்ச மிளகா 1 கிலோ தனியா போட்டு பாருங்கள். காரம் வந்து அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இதே தூள் தான் போடுவேன். நான் பொரியல் எல்லாத்துக்குமே இதே தூள் தான் போடுவோம். கரெக்டாக இருக்கும் காரம். மிளகா வந்து 1/4 கிலோ, 1 கிலோ தனியா, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் ஜீரகம், கடுகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், கட்டி பெருங்காயம். நான் எல்ஜி கம்பெனி தான் வாங்கியிருக்கேன், எல்ஜி பிராண்டு கட்டி பெருங்காயம். இதை நான் வந்து உடச்சி போட்டுப்பேன். மஞ்சள், கோம்பு மஞ்சள் வந்து இது 100 கிராம் பேக்கு, அதில் பாதி எடுத்துட்டேன். 50 கிராம் வந்து கொம்பு மஞ்சள். 1 கிலோ தனியாவுக்கு 50 கிராம் கொம்பு மஞ்சள் கரெக்டாக இருக்கும். நான் சாம்பாருக்கு மட்டும்தான் தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்பேன். நான்வெஜ்ஜு சமைக்கும் போது என்ன கொஞ்சம் போட்டுப்பேன். மற்றதெல்லாம் வந்து மஞ்சள் தூள் போட மாட்டேன். ஏன்னா இதிலே நம்ம மஞ்சள் போட்டு அரைக்கிறோன்றனால அதிகம் நான் மஞ்சள் தூள் போட மாட்டேன் சமைக்கும்போது. என் வீட்டில் நான் வந்து இந்த அளவு தான் போட்டு மிளகாத்தூள் அரைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் காய வச்சு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு அரைக்கணும். வெயில் இல்லை, சிலவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க, வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். கட்டி பெருங்காயம் எவ்வளோன்னு சொல்லலை. கட்டி பெருங்காயம் வந்து இது 50 கிராம் பேக் வந்து இது 50 கிராம் கரெக்டாக இருக்கும். எனக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 50 கிராம் பேக் நான் எல்ஜியில் தான் வாங்குவேன். எனக்கு இது தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனை பிடிச்சிருக்கு. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட அளவு பெருங்காயம் சொன்னேனே தவிர அளவு சொல்ல மாட்டேன். 50 கிராம் பெருங்காயம் எல்லாமே நான் வந்து 1/4 கிலோ மிளகா, 1 கிலோ கொத்தமல்லிக்கு எல்லாமே நான் 50 கிராம் தான் செலவுலாம் 50 கிராம் தான் எடுத்துருக்கேன். இது தான் நான் போட்டு அரைப்பேன். இப்போ வந்து வெயில் இல்லாத பட்சத்துக்கு, வெயிலில் காய வைக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம எப்படி மிளகா செலவு காய வச்சு அரைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மைக்ரோ ஓவனில் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். மிளகா தனியா இந்த செலவு எல்லாமே மைக்ரோ ஓவனில் வச்சு சூடு பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மைக்ரோ ஓவன் கூட இதுமாதிரி பிளேட்டு தருவாங்க. அதில் வந்து மிளகா போட்டுட்டு நான் 1/4 கிலோ மிளகாவை 2 தடவையாக போட்டுக்க போகிறேன். ஒரே தடவை போட முடியாது, 2 தடவையாக போட்டுட்டு நடுவில் போடக்கூடாது. ஏன்னா சென்டராக போட்டோம்னா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சென்டரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு சுத்தீரம் போடணும். போட்டுட்டு மைக்ரோ ஓவனில் வைக்க போகிறேன். மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க வானல் பெருசாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பெரிய வானலாக எடுத்துக்கிட்டு அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். ஒரு மழை நாளில் இந்த மாதிரி வெயில் இல்லாத நேரத்தில், நமக்கு வெயில் வரத்துக்கு கஷ்டம், வெயிலே இல்லை அப்படின்ற நேரத்திலலாம் நீங்கள் அந்த மாதிரி வானலில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். வறுத்துக்கலாம். லைட்டாக மொறுன்னு வர வரலையும் வறுத்துக்கிட்டு மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம். நீங்கள் மைக்ரோ ஓவன் உள்ளவங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். மிளகா பிளேட்டு உள்ளே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வைப்பேன். 2 நிமிஷத்தில் மிளகா நல்லா மொறு நல்லா வறுபட்டுரும். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம்தான். நல்லா மொறு நல்லா வறுபட்டுரும். வறுக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். அதை சுற்றுது பாருங்கள். லைட்டாக அந்த ஷேடு மாதிரி தெரியுது. எல்லாம் சுற்றி வருது மிளகா. நம்ம 2 நிமிஷம் வச்சதே டைம் முடிய போகுது பாருங்கள்.
அவ்வளோதான். நம்ம துணி பிடிச்சி எடுக்கணும். பிளேட் வந்து அப்படியே எடுக்கக்கூடாது, ரொம்ப சுடும், அப்படியே கொதிக்கும். துணி பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு தாம்பலத்தில் வந்து மிளகா கொட்டிடணும். அப்போ அது ஆறும். நம்ம அகலமான தட்டில் கொட்டிட்டு விட்டுட்டோம்னா நல்லா ஆறின உடனே நல்லா மொறு இருக்கும். மிளகா உடச்சி பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே உடையும். மிளகா வந்து உடையும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் சூடு ஆகிடும். அதில் இப்போது மிளகா எடுத்துடலாம். பாருங்கள் மிளகா எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வைக்கும்போது எப்படி இருந்தது, நம்ம பிளேட்டில் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சி மொறு இருக்குது. இது இன்னும் ஆறுச்சுன்னா அப்படியே உடச்சோம்னா தானாக உடையும். அப்படியே ஆறட்டும். அடுத்த பேட்ச் மிளகாவும் நான் வறுத்துட்டு லைட்டாக நெடி ஏறும் தான். நம்ம இது மாதிரி சூடு பண்ணும்போது லைட்டாக நெடி ஏறும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்த பேட்ச் மிளகாவும் வறுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள் 2 பேட்ச் மிளகா வறுத்துட்டேன். அப்படியே ஆறட்டும்ன்ட்டு தட்டில் கொட்டி வச்சுட்டேன். எப்படி சத்தம் வருது பாருங்கள். ஈரமாக இருந்த மிளகா நல்லா சத்தம் வருது. நம்ம அதுக்கப்புறம் தனியா வறுத்துக்கலாம். தனியா வந்து பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். நான் சென்டராக இருக்கிறதெல்லாம் ஓரமாக தள்ளி விட்டுட்டேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் தான். அதே 2 நிமிஷத்தில் வச்சு வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் மிளகா நல்லா ஆறிடுச்சு. நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா ஆறி இருக்குது. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வந்து 2ஆக உடையுது பாருங்கள் மிளகா. நம்ம வெயிலில் காய வச்சா கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஓவன் மைக்ரோ ஓவன் இருக்கவங்க அழகாக சூடு பண்ணி அரைச்சிக்கலாம். எப்படி காய வச்சுட்டோம் பாருங்கள். நம்ம 2ஆக அப்படியே உடையுது மிளகா. சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் எந்த பாத்திரத்தில் அரைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு பக்கெட்டு வாளி பக்கெட்டுன்னு சொல்லலாம், அதில் எடுத்து போட்டுடலாம். கொத்தமல்லியும் வந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். சுடும் துணி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். நான் மிளகாய் எடுத்து வாளியில் பக்கெட்டில் கொட்டி வச்சுட்டேன். அப்படியே ஆறட்டும்ன்ட்டு விட்டுட்டு அடுத்த பேட்ச்சு கொத்தமல்லி நான் சூடு பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் கொத்தமல்லிலாம் நல்லா வறுத்துட்டேன். தனியெல்லாம் நல்லா வறுத்துட்டேன். அப்படியே ஆறட்டும்ன்ட்டு அகலமாக்கி விட்டுட்டேன். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். சலன்னு நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரியே எப்படி சத்தம் வருது பாருங்கள். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அந்த செலவுலாம் நம்ம ஜீரகம் மிளகெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாங்களா, வெந்தயம் சோம்பு கடுகு எல்லாத்தையும் துவரம்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். மஞ்சள் பெருங்காயம் வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் உடச்சிப்பேன். மஞ்சளும் பெருங்காயமும் உடச்சிப்பேன். சூடு பண்ணிவிட்டு இதுவும் 2 நிமிஷம் தான். எல்லாத்தையுமே நான் 2 நிமிஷம் வச்சு தான் சூடு பண்ணிப்பேன். எல்லாம் மஞ்சள்லாம் வந்து சூடாகி நல்லா இப்போ உடையாத்து நம்ம சூடு பண்ணிவிட்டு உடச்சோம்னா நல்லா உடஞ்சிரும். வச்சு சூடு பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன். பெருங்காயம் எந்த அளவுக்கு அப்படியே உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ உடைச்சோம்னா நல்லா உடையும். அது ஈரமாக இருக்கும், நமக்கு அதை பிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சு உடைச்சோம்னா நல்லா உடையும். எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள். 50 கிராம் பெருங்காயம் 100 கிராம் பெருங்காயம் மாதிரி உப்பி வந்திருக்கு 2 மடங்கு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு உடச்சிப்பேன். மஞ்சளும் பெருங்காயமும் உடச்சிக்கணும். இது வந்து இதெல்லாம் வந்து சுடுது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த தனியாலாம் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதோட கூட கொட்டிக்கலாம். ஆறட்டும். இப்போ பாருங்கள் மஞ்சள் பெருங்காயம் எல்லாத்தையும் உடச்சி போட்டு நல்லா மொறு இருக்குது பாருங்கள். பெருங்காயம் பாருங்கள் சத்தம் வருது. நல்லா நசுன்னு இருந்த பெருங்காயம் எப்படி நம்ம காய வச்சு உடச்சி போட்டிருக்கோம் பாருங்கள். 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை நல்லா உடச்சி போட்டுட்டேன். மஞ்சளும் உடச்சி போட்டுட்டேன். முழுசாக போடக்கூடாது. மிஷினில் வந்து நம்ம அரைக்கும்போது அதில் மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முழுசாக போடக்கூடாது. அதனால் உடச்சி தான் போடணும். உடச்சிட்டு தனியாக அடியில் வந்து மிளகா இருக்குது. அடியில் மிளகா இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம்.
நல்லா கம கம்மன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்பயே வாசனையாக இருக்குது. இந்த தூள் வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்குமே சூப்பரான தூள் இது. மிளகாத்தூள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அளவு நீங்கள் வேணால் போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா இதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் அரைக்கிற மாதிரி அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் இது தான் போட்டு அரைப்போம். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தூள் அரைச்சிட்டு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைக்க சொல்லணும். நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள் மிளகாத்தூள் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அங்கேயே மிஷின்லேயே ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் என் பையன். அதனால் நான் இங்கே ஆற வைக்கல. இருந்தாலும் லைட்டாக மூடி திறந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் மூடி திறந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம கரண்டி போட்டு கலக்கிட்டு இருக்கக்கூடாது. தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கணும் சமையலுக்கு. எனக்கு வந்து இந்த மிளகாத்தூள் இந்த அளவுக்கு நான் அரைக்கிறது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வரும். இந்த மிளகாத்தூள் வந்து 1/4 கிலோ மிளகா 1 கிலோ தனியா, இது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வரும் இந்த மிளகாத்தூள். நல்லா சூப்பராக வாசனை கமகமன்னு எவ்வளோ வீடே கமகமக்குது. இந்த மிளகாத்தூள் வாசனை சூப்பராக இருக்குது. நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு தான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு குழம்பு வச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த துவரம் பருப்பு போட்டோம் இல்லைங்க, அதோட கூட நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் போட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு போட்டால் வந்து ஊசடிக்கும். குழம்புலாம் வந்து மூசை வாசனை வந்துடும். இப்போ மதியானம் செய்கிறோம், இப்போ காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செய்கிறோம், மதியானத்துக்கு சேர்த்து செய்கிறோன்னா சாயந்தரம்லாம் வந்து மூசை வாசனை வந்துடும் கடலைப்பருப்பு போட்டோம்னா. அதனால் நான் கடலைப்பருப்பு மட்டும் போட மாட்டோம். நாங்கள் துவரம் பருப்பு போட்டுப்பேன். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு அரைக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி போடுறத தவிர்த்துடுங்க. மற்றது எல்லாம் நான் போட்ட மாதிரி போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக கமகமன்னு சூப்பராக வாசனையாக இருக்கும் குழம்பு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எப்பயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.